ஹாய் செல்லக்குட்டிங்களா. இப்போ நீங்க கதை கேட்குற நேரம். கேட்குறீங்களா? உங்களுக்கு என்ன கதை வேணும்? லைன் கதை சொல்லலாமா? ஓகே. ஒரு ஊர்ல ஒரு லைன் இருந்தது. அது காட்டுல படுத்துக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த பக்கமா ஒரு எலி போச்சு. அந்த எலி இந்த லைன் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கு. அதனால இது என்ன பண்ணுது, மெல்லமா அப்படி வால் கிட்ட போய் அப்படி பார்க்குது. அந்த வால் அசையவே இல்லை. ஸோ அப்படியே மெல்லமா ஏறி அது உடம்பு மேல குதிக்குது, விளையாடுது. இது அந்த முடியெல்லாம் இருக்குல்ல, அது பிடரி முடி. அதுலெல்லாம் போய் புகுந்து புகுந்து விளையாடுது. அப்படி இன்னும் கொஞ்சம் குஷி ஆயிடுச்சு அதுக்கு. யாரை எதிர்ப்பு தெரிவிக்கலன்னொன்னே குதிச்சு குதிச்சு விளையாடுது. கால் கிட்ட போய் குதிக்குது, முடிகிட்ட குதிக்குது. அப்படி பண்ணும்போது திடீர்னு முழிப்பு வந்துடுச்சு. யாருக்கு? சிங்கத்துக்கு. உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சு, இப்படி அசைஞ்சு இப்படி பார்த்தா எலி குதிக்குது மேல. உடன் அப்படியே மெல்லமா அப்படியே கண்ணை ஒரு ஓர கண்ணில் பார்த்துக்கினே இருந்து அது கைக்கு கிட்ட வரும்போது டக்குன்னு பிடிச்சிருச்சு. அப்புறம்தான் இந்த எலிக்கு தோணுது, ஐயோ இது ஏதோ கல்லுன்னு நினச்சிட்டு இருந்தோமே, இது என்னடா அது உயிரோட இருக்குது, அதுவும் சிங்கமாச்சு, இதுகிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயந்து வட வட வடன்னு நடுங்குது அதுக்கு. யாருக்கு? எலிக்கு. அப்போ சிங்கம் பாக்குது, நான்லாம் யானை அந்த மாதிரி பெரிய பெரிய விலங்கெல்லாம் வேட்டையாடுற ஆளு, இத்தினோண்டு எலி இது நம்ம உடம்பு மேலே ஏறி குதிக்குது, எவ்வளோ தைரியம் இருக்கு அப்படின்னு ஒரு கர்ஜனை பண்ணுது. அவ்வளோதான், எலிக்கு அப்படியே தொண்டெல்லாம் அடைச்சிக்குது. அப்புறமா என்ன என் மேலே குதிக்கிற, உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் எலி சொல்லுது, மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க, நான் நீங்கன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு கல் இருக்குன்னு நினச்சி. அது சொன்னா கூட அது என்ன பண்ணிடுமோன்னு பயமா இருக்கு, லபக்குன்னு எடுத்து வாயில போட்டுன்னா. அதனால தெரியாம நான் குதிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லுது. நான் இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணவே மாட்டேன், தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. நான் இப்போ மட்டும் நீங்கள் என்னை விட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் உதவி செய்வேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுது. உடனே சிங்கம் நிதானமாக யோசிக்குது. சரி, இத்தினோண்டு எலியை சாப்பிட்டா நம்ம பசியும் அடங்காது, எதுக்கு தேவையில்லாமல் ஒரு உயிரை கொள்றது. சரி, இந்த வாட்டி தப்பிச்சுப்போம். ஆனால் இன்னொரு முறை இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது என்கிட்ட. அப்படின்ட்டு கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்ட்டு விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டே ஓடிடுச்சு. அப்புறமா ஒரு நாள் ஒரு வேடன் அந்த காட்டுக்கு வந்து ஒரு வலையை விரித்து வச்சிருக்கிறான். இந்த சிங்கம் எப்பவும் போல நடந்து போகும்போது அந்த வலை இருக்கிறது கவனிக்காம அப்படியே போயிடுச்சு. அந்த வலைக்குள்ள போன உடனே மாட்டிக்கிச்சு. இந்த வேடம் அப்படியே சுருக்கி இழுத்துட்டான். வச்சுட்டு சரி, இந்த சிங்கம் இந்த வலைக்குள்ளே இருக்கட்டும், நாளைக்கு எடுத்துக்கலான்ட்டு வச்சுட்டு போயிட்டான். அப்போ தானே சிங்கம் குதிச்சு குதிச்சு கொஞ்ச நேரம் அடங்கும், அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டான். அப்புறமா இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாருக்கு? சிங்கத்துக்கு. அப்படியே கம்முக்கு அது கர்ஜனை பண்ணோம்ல, அந்த மாதிரி கர்ஜனை பண்ணி கத்திக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த எலிக்கு, அங்கே தூரத்தில் இருந்த மரபொந்துக்குள்ளே இருந்த எலிக்கு இந்த சிங்கத்துடைய கர்ஜன சத்தம் கேக்குது. என்னது இது? அந்த சிங்கம் சத்தம் கேக்குது, என்னாச்சு தெரியலையேன்ட்டு மெல்லமா வெளியில வந்து பார்க்குது. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நடந்து வந்து பார்த்தா இந்த சிங்கம் வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. சிங்கத்துக்கு கிட்ட வந்து சிங்கத்தை பார்த்து கேக்குது, உங்களுக்கு என்ன ஆச்சு சிங்கராஜா, சிங்கராஜா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ சிங்கம் சொல்லுது, ஒரு வேடம் வலையை விரிச்சிருக்கிறான், அது எனக்கு தெரியாம நான் கால் வச்சுட்டேன், மாட்டிக்கிட்டேன், இதிலிருந்து தப்பிக்க முடியல அப்படின்னு கத்துது. உடனே எலி சொல்லுது, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு கூர்மையான பல்லுங்க இருக்கு, நான் அதனால வச்சு கடிச்சு கடிச்சு இந்த வலையை எடுத்துடுறேன், நீங்க பயப்படாதீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க அப்படி சொல்லி போய் அந்த வலையெல்லாம் கடிச்சு 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 விடியறதுக்குள்ள முழுசா அந்த வலையிலிருந்து வெளியில வர்ற அளவுக்கு சரி பண்ணிடுச்சு. இப்போ சிங்கம் வலையிலிருந்து வெளியில வந்துடுச்சு. இப்போ சிங்கம் நினைச்சது, நம்ம உருவத்தால சின்னதா இருந்தா கூட இவ்வளோ பெரிய உதவி, நம்ம உயிரையே காப்பாத்திருக்கு இந்த எலி, இது எவ்வளோ நல்ல நண்பன், நம்ம அன்னைக்கு கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா இதை உயிரோட விட்டது நல்லதா போச்சு. எப்பவும் சின்னதுன்னு நாம உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் கூட
ரொம்ப பெரிய உதவி செய்யக்கூடும். சிறு பல் சிறு துரும்பு பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்னது தான் அப்படிங்கிறது கூட பெரிய பெரிய விஷயங்களை செய்யும். பெரிய பெரிய பாறைங்கள்லாம் சின்ன உளியை வச்சு தானே உடைக்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னு அந்த சிங்கம் கற்றுக்குச்சு. உடனே அது சொல்லுது, எலி நண்பா, நான் உன்னை சிறியவன் நினைச்சிட்டேன், மன்னிச்சிடு. நீ எவ்வளோ பெரிய உதவியை எனக்கு செய்திருக்கிற. இனிமே நாம எப்பவும் நண்பர்களா இருக்கலாம் அப்படி சொல்லு. அப்படியே சிங்கராஜா ரொம்ப மகிழ்ச்சி அப்படி சொல்லிட்டு அது வீட்டுக்கு அது ஓடி போயிடுச்சு. ஓகே தானே? சிங்கமும் அதனுடைய இடத்துக்கு வேகமா ஓடி போயிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே தானே? ஓகே.